எல்லாம் உட்காருங்க. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. செவ்வரளி உதிரி இல்லையா? சரி சரி, ஏதோ ஒன்று. எது ஞான சித்த சபையிலே, உயர் ஞான சபையிலே, உன்னத பெருஞ்சபையிலே, பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையிலே பிரபஞ்ச மையமாக திகழ்கின்ற உன்னத உயர் இறை நிகழ்வுகள்லாம் நடந்தேறுகின்ற, இறை வந்து அமர்ந்து இறையாட்சி புரிகின்ற, இறை கைலாயமாக, திரு கைலாயமாக, திரு நிறை கைலாயமாக விளங்குகின்ற, கைலாய திருப்பணியை நிகழ்த்துகின்ற இறை அமர்ந்து நிகழ்த்த செய்து சித்தனின் திருங்கரங்களிலே நிகழ கொடுத்த அற்புதமான நிகர்நிலை இல்லாத கலியுகத்திலே காணா நிலையாக, யுகங்கள் கண்டிடாத நிலையாக, இறையே வந்து இறை ஆற்றலாய், இறை பெரும் ஆற்றலாய், பிரபஞ்ச பேராற்றலாய், பெருமகா ஆற்றலாய் 11,000 யுகமாக தவம் இருந்த தவ புண்ணிய ஆற்றலாம் ஆதி சிவன் தோன்றிய அற்புதமான அத்தகைய தருணம் முதல் உயர்வாக, உன்னதமாக, உத்தமமாக, சத்தியமாக, நித்திய நேர பொழுதிலும் நிகரில்லா பிரபஞ்ச புண்ணிய நிலைகளெல்லாம் தனக்குள் தாரை வார்க்கப்பட்டதனால், தாரை வார்த்து கொடுத்ததனால் வந்து சென்ற சிவங்களெல்லாம் ஆதி காலம் தொட்டு அற்புதமாக நிகழ்காலம் வரை நிகரில்லா சிவப்பேராற்றல்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஓர் ஆற்றலாய், உத்தம ஆற்றலாய், உயர் ஆற்றலாய், உயர் பிரபஞ்ச ஆற்றலாய், சிவமகா வாழை சித்தன் என்கின்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் உள்ளிருக்கின்ற ஆற்றலை அற்புதமாக சிவம் அமர்ந்து, அகத்தியன் அமர்ந்து அற்புதமாக சிவத்தை அழைத்து அமரச் செய்து அற்புதமாக திருமுருகனை பிரபஞ்ச மன்னராக அமர்த்தி யுகங்கள் தாண்டிய நிலையிலே ஆட்சி பொறுப்புதனை தன் திருக்கரங்களிலே பெற்று முடிசூடி மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய கலிதனை மாற்ற தோற்றுவிக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட, வழங்கப்பட்ட அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பேழை அமர்ந்த, எங்கும் கிடைக்கா பேழையாக, யாருக்கும் கொடுத்திடாத பேழையாக, அவதார நிலைகளிலோடு திருக்கரங்களிலோடு தவளாத நிலையாக இதுவரை இருந்துட்டு அற்புதமான எத்தகைய ஞானியர்களுக்கும் வழங்கப்படாத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற நினைத்த பொழுதிலே, நினைத்த நேரத்திலே இறையை அழைத்து பேசி மகிழ்கின்ற, அருள்மொழி கேட்கின்ற, சிவமொழி கேட்கின்ற, சித்தமொழி கேட்கின்ற, உயர்மொழி கேட்கின்ற, உன்னத ஞானமொழி கேட்கின்ற, உத்தம பெருமொழி கேட்கின்ற, சித்தர்களை அமர வைத்து அற்புதம் நிகழ்த்துகின்ற, சித்தர் ஆட்சி புரிகின்ற சிவமகா சித்த சபையின் வளாகத்திலே திருமுருக பெருமானுக்கு திருவிழா கோலமாக பெருவிழா கோலமாக சஷ்டி திதி நிகழ்வானது அற்புதமாக நடந்தேறி கோபூஜை முதல் நந்தினி வந்து நிற்க, அற்புதமான கணங்களெல்லாம் வந்து அனுக்கிரகம் கொடுத்து நிற்க, அதன் தொடர்பாக நடந்துட்ட அத்துணை நிகழ்வுகளிலும் திருமுருகன் ஆனந்த கோலத்திலே, அற்புத கோலத்திலே, உயர் கோலத்திலே, உன்னத பெருங்கோலத்திலே ஞான பெருங்கூட்டங்களை தன்னகத்தே இணைத்து கொண்டு ஞானியர்கள் சபையிலே ஞான பெருங்கடலாம் அகத்தியன் துணைபட அற்புதமாக நிகழ்ந்திட்ட அற்புதமான பூஜை முறைகளில் அத்துணை இறையாற்றலும் நிறைந்திருக்க அற்புதமான தருணம் அது நடந்தேறி நிகழ்ந்தேறி சிறந்தேறி வந்து சிறப்பு மிக்க ஆதி கைலாய நூல் திறக்கும் அற்புதமான தருணம் தொடங்கிய ஆற்றல் மிகுந்த அத்தகைய நேரத்திலே அரிய ஆசனமாம், அற்புத ஆசனமாம், இறை ஆசனமாம், இறை பிரபஞ்ச ஆசானமாக இருக்கின்ற அற்புதமான அத்தகைய சிம்ம முகம் கொண்ட சீர்மிகும் ஆசனத்தின் மேல் அமர்ந்து சிறப்பு மிகும் இறைவனாம் திருமுருகனை அகத்தியம் சூழ, அற்புதம் சூழ, அகத்திய ஆனந்த ஒளிகளுக்கு நடுவாக ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக என்ற ஒளியானது பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கின்ற அற்புதமான தருணம். அதிலே திருமுருகனை பெருநூல் வழியாக, பெருமகா நூல் வழியாக, உயர் நூல் வழியாக, உன்னத நூல் வழியாக, உத்தம நூல் வழியாக, சத்திய நூல் வழியாக, நிகரில்லா நூல் வழியாக, ஈடு இணையில்லாத இறை நூல் வழியாக, இறை மறு ஆற்றலாய், இறை பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்கின்ற இறை புத்திரனாம் அகத்தியனின் ஆசானாம்
எங்கள் இறைவனாம் திருமுருகனை வருக வருக என வருக வருக என கந்தா வருக, கடம்பா வருக, கதிர்வேலா, செல்வக்குமரா, செந்தில் ஆண்டவா, நிகரில்லாத நித்திய சபையிலே அமர்ந்து நித்திய ஆட்சியை தொடங்கிவிட்ட நிகரில்லா தர்ம யுகத்தை படைக்க இருக்கின்ற பெருமகனே, பேராற்றல் கொண்டவனே, உயர் சேனைகளை திரட்டுகின்ற உன்னத நிலை